கைஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். இந்த விலாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒரே ஸ்டைலில் மட்டன் குழம்பு வச்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? அப்போ மறக்காமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வதக்கி அரைச்சி செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோங்க. மட்டன் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ hour கிட்ட நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 1 hour கூட மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பெப்பரு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, மல்லி, இது எல்லாமே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம மிக்சி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அதே குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிச்சதுமே ஒரு 5லேருந்து 6 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா இப்பவே நம்மளுக்கு 3/4 மட்டன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ணி தேவைப்பட்டா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அகெயின் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. விட்டு எடுத்துக்கிட்டா சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க. அப்படியே உங்க வீடு ஃபுல்லா ஒரே மட்டன் குழம்பு வாசனை தூக்குங்க. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.